2026 தமிழ் வருடப்பிறப்பு பொங்கல் தினத்தன்று நடிகருமாகிய சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட வீட்டில் இன்று பொங்கல் தினத்தை கொண்டாடினார். பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்த இடம் சாலிகிராமம் தான். அந்த சாலிகிராமத்தில் அதே ட்ரீட்டில் தான் இருக்கிறாப்புல. பொதுவாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியனுக்கு என்று ஒரு ரசிகர் பட்டாளங்கள் அதிகமாக உண்டு. இன்றைய தினம் என்பது பொங்கல் தமிழகத்தில் எல்லாருமே கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாள். இந்த தருணம் என்பது கேப்டனோட நினைவுகள் தான் எல்லாருக்குமே வரும். பொதுவாக சண்முக பாண்டியன் விஜயகாந்தாக இருக்கட்டும், விஜய பிரபாகரனாக இருக்கட்டும், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், பொதுவாக கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் என்று அழைப்பார்கள். அதுபோல தான் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களும் சரி, விஜய பிரபாகரனும் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளிலே அவரோட தங்க பிள்ளைகள் தான். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பொங்கல் தினத்தை சிறப்பாக தன்னோட வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருமே தன்னோட வீட்டில் பணியாற்றும் டிரைவர் சோமனாக இருக்கட்டும், மற்றபடி அவரோட பயணிக்கும் எல்லாருமே இருக்கட்டுமே, எல்லாருக்குமே சிறப்பான சில விஷயங்களை உடுக்க உடையும், அவங்களுக்கு தேவையான போனஸுகள், ட்ரெஸ்ஸு, தேவையான என்ன விஷயத்தையும் சகல விஷயங்களையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் எப்படி செய்து கொடுத்தார்களோ அதே போலவே விஜய பிரபாகரனும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சண்முக பாண்டியனும் தன்னோட பயணிக்கும் எல்லோருமே தான் குடும்பத்தில் ஒருத்தராக பயணித்து சில விஷயங்களை செய்வது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லாரோட கருத்தும் பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவங்களை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன்களே அவங்களும் ஒருத்தங்க. கேப்டன் இல்லாத சில விஷயங்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட பிள்ளைகளை பார்த்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக வருது என்றால் அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் பொங்கல் தினத்தன்று பொங்கல் விட்டு ஒரு சிறப்பான அங்கே எல்லாருக்குமே சாப்பாடு வழங்கி அவங்களோட நண்பர்கள், சண்முக பாண்டியனோட நண்பர்களாக இருக்கட்டும், விஜய பிரபாகரனோட நண்பர்கள், ரெண்டு நண்பர்களும் சேம் ஏஜ் தான் இருந்தாலும் அவங்களோட நண்பர்கள் எல்லாரையும் அழைத்து அவங்களுக்கு பொங்கலுக்கு தேவையான சில விஷயங்களை கொடுத்து அந்த மாதிரி சூப்பரான சில விஷயங்களை செய்வார். சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரைக்குமே எல்லாரோட எதிர்பார்ப்பும் பொங்கல் தினத்தன்று ஏதாவது போஸ்ட்டுகள் வரும், ஏதாவது ப்ரொடக்ஷன் அடுத்த சமயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரோட அப்டேட்டுகள் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவரோட படப்பிடிப்புகள் நடைபெற உள்ளது. அது டேட்கள் கொஞ்சம் இது பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டான சமயங்கள் வரும்போது அந்த திரைப்படத்தோட படப்பூஜைகள் ஆரம்பித்த உடனே சில விஷயங்களை பண்ணுவாங்க. இன்று தமிழ் திருநாள் என்பது கேப்டன் அந்த இடத்துல இருந்திருந்தால் எந்த அளவுக்கு ஒரு தோரணையான சில கம்பீரங்கள் இருக்குமோ அதே போலவே சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது கேப்டன் ஒரு முறை இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் சண்முக பாண்டியனும் கேப்டன் எல்லாருமே அப்படி லைனாக இருந்து சில விஷயங்களை ஃபோட்டோ எடுத்து ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அது நக்கீரனில் வெளிவந்தது. குறிப்பாக இன்றைய தினம் வெளிவந்த போது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்தாக இருக்கட்டும், விஜய பிரபாகரனாக இருக்கட்டும், பிரேமலதா விஜயகாந்த் அவங்க எல்லாருமே ஒரு சிறப்பான ஒரு தருணம் தான். தானம் தர்மத்தில் முதலிடமாக வைக்கப்பட்ட ஒரு குடும்பங்களிலே அது கேப்டனோட குடும்பம் தான் இருக்கிறது. பொதுவாக 1000 பேர்கள் 1000 கருத்துக்கள் எது சொன்னாலும் கூட நான் அடித்து ஆணித்தனமாக சொல்கிற ஒரே விஷயம், சாப்பாடு என்றாலே அது மனசு தட்டாமல் கொடுக்கக்கூடியவர் புரட்சித் தலைவருக்கு அடுத்து கேப்டனுக்கு அடுத்து அவரோட பிள்ளைகளும் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி வரும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இன்று கருதப்படுகிறது. பொதுவாக எல்லா இடங்களிலுமே சில வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் கேப்டனோட இல்லத்தில் அந்த வேறுபாடுகளே இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது கிடையாது. அவரோட பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவும் இருப்பார், மசூதி இருக்கும், முருகரும் இருப்பார், விநாயகர் இருப்பார், பெருமாள் இருப்பார். அந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் தன்னோட தவ புதல்களையும் சரி கேப்டன் விஜயகாந்த் வளர்த்துருக்காரு. தன்னோட துணைவியாரும் அப்படி தான். அதே போலவே அன்றைய தினம் என்பது ஒரு சிறப்பான ஒரு தருணமாக அமையும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு சிறப்பான நாளாக அமையும் போலவே இன்று தமிழர்களோட திருநாள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே கொண்டாடுவதில் போல பொதுவாக கேப்டனோட ரசிகர்கள், தேமுதிக தொண்டர்கள் எல்லாருமே இன்று பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவார். இன்று கேப்டனின் தவ புதல்வன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம சண்முக பாண்டியனுக்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எதுக்கு நான் சொல்கிறோம்னா சண்முக பாண்டியன் என்று அவரை கண்டினியூவாக தொடர்ந்து வரும் ரசிகர்களும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக சண்முக பாண்டியன் அடுத்த படப்பிடிப்புகள் எப்போ வரும்னு காத்திருக்கிற ரசிகர்களும் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் ரசிகர்கள் கேப்டனை திரையில் பார்த்ததுக்கு அடுத்து கொம்பு செவிக்கு அடுத்த அப்டேட் என்ன வரும் அப்படின்னு தான் எல்லாரோட எதிர்பார்ப்புகளும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சண்முக பாண்டியன் அவரோட திரைப்படத்திற்காண்டி காத்திருக்கும் ரசிகர்களாக இருக்கட்டும். கொம்புசிவி திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பொங்கல் தினத்தன்று விட்டுருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தது. அந்த ஜனநாயகம் வருது அப்படின்னால தான் விடலை. இல்லைனா மோஸ்ட்லி இந்த பொங்கல் தினத்துக்கு இந்த கொம்புசிவி திரைப்படமும் வந்திருக்கும். இருந்தாலும் இறைவன் அருளாலும் கேப்டன் அருளாலும் சண்முக பாண்டியன் அருளுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு 5-6 வாய்ப்புகள் கண்டினியூவாக இருக்குது. இந்த ப்ரொடியூசர், தயாரிப்பாளர்கள் மற்றும் டைரக்டர்களை பேர்களை இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதை அறிவிச்சனும் உங்களுக்கு சில விஷயங்களை நம்ம அப்டேட் கொடுத்துடலாம். பொதுவாக சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான இன்று தமிழர் திருநாள் என்று இன்று நாம் எதிர்பார்த்தது இன்றைக்கி ஏதாவது ஒரு படப்பூஜைகள் போடுவாங்க, அந்த படப்பிடிப்பு நமக்கு ஒரு போஸ்ட் வரும் அப்படின்னு எல்லாரோட எதிர்பார்ப்புகளும் துல்லியமாக சில கருத்து கணிப்புகள் இருந்து கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கும். மனசில் 1000 கனவுகள் இருந்தாலும் சில விஷயங்களை முன்னுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா
கேப்டனோட பிள்ளைகளை முன்னுக்கு நிறுத்தது கேப்டனோட ரசிகர்களாக இருக்கட்டும், மற்றபடி சண்முக பாண்டியனோட ரசிகர்கள் கேப்டன் ரசிகர் தான் மட்டும் கிடையாது, மற்ற எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக வரணும் தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு இருக்குது. அதே போல் கேப்டனின் தவப்புதல்வன் விஜய பிரபாகரனாக இருக்கட்டும், மற்றபடி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு செயலில் செயல்படும் போது சில விஷயங்களை மும்முரமாக தன்னோட பயணத்தை தொடர்ந்து கொண்டே தான் வருவார்கள். அதுபோல தான் சண்முக பாண்டியன் அவர்களும் படைத்தலைவன். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோம்புசிவி 2 திரைப்படங்களும் 2025 வெளிவந்தது. இந்த 2026 பல படங்களில் நடித்து சண்முக பாண்டியன் அவர்களுக்கு 2-3 திரைப்படங்கள் வர இருக்கும். எப்படி நான் சொல்கிறோம்னா, குறிப்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. குறிப்பாக மிக விரைவில் படப்பிடிப்புகள் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கண்டினியூவாக இனிமேல் சண்முக பாண்டியன் ரொம்ப பிஸி ஆகிடுவார். கேப்டன் ஒரு காலகட்டத்தில் 18-20 திரைப்படங்களை கண்டினியூவாக நடிச்சுக்கிட்டே இருப்பாராம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து இங்கே சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூரு, அப்படி அந்த மாதிரி மும்பை, இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கண்டினியூவாக ரொட்டேட் ஆகி அப்படியே போயிட்டு இருப்பார் தன்னோட வாழ்க்கை பயணத்தை. அதே போல் சண்முக பாண்டியன் அவர்களோட ஒரு அடிக்கல் ஒவ்வொரு விஷயமும் மும்முரமாக மாறி வரும்னு தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நடிகராக வர வேண்டும் என்று தான் எல்லாரோட இருக்குது. பொதுவாக ஆடியன்ஸு ரசிகர்களும் அவங்களோட சப்போர்ட்டுகள் தான் மோஸ்ட்லி வேணும். படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல படங்களை, நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிங்க. இயக்குநர்களை பொறுத்த வரைக்கும் புதுமுகமாக இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக சில விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்மளும் சொல்ல முடியும். ஏன்னா ரசிகரோட எதிர்பார்ப்பும் இதுதான். குறிப்பாக கேப்டனோட சாயில் இருந்தாலும் அந்த ஃபைட் சீனு மற்றும் மோஸ்ட்லி அந்த கன் பவர் எல்லாமே இருந்திருந்தாலும் குறிப்பாக இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்டு சண்முக பாண்டியன் என்ற ஒரு சாயலில் இன்னும் கொஞ்சம் வெளியில் அவர் வரணும். குறிப்பாக 4வது திரைப்படம் என்பது சூப்பரான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அவரோட படப்பிடிப்பில் சூப்பரான சில விஷயங்களை செஞ்சுருக்கிறாரு. அதனால் அவர் மிகப்பெரிய வாழ்த்தும் இடத்துக்கு போயிருக்கிறாரு. சண்முக பாண்டியனுக்கு கண்டினியூவாக படங்கள் வர இருப்பதால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் 2026 சூப்பராக அமைய போகிறது. அதுதான் நம்ம காத்திருப்போம். தமிழ் திருநாள் என்று கேப்டனோட இல்லத்தில் பார்த்தீங்கன்னா சாலிகிராமத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் கோடிக்கணக்கில் வீடு கட்டியிருக்காங்க. கேப்டன் எத்தனையோ சம்பாதிச்சு பல மக்கள்களை வாழ வைத்து இன்றைக்கி அதே வீட்டில் தான் 1990 எடுக்கப்பட்ட அந்த வீடு தான் இன்றைக்கி 2026 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் என்று நீங்களே கால்குலேஷன் பண்ணி பாருங்க. 40 ஆண்டுகள் மேலே ஆகிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பொறுமையாக யோசிக்கக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த். தான் உழைத்த பணத்தை மக்களுக்காக செலவிட்ட அந்த கேப்டனோட நினைவுகளை நினைக்கும் போது இன்றைக்கும் நமக்கு இதாக இருக்குது. அவரோட அருளால் எல்லாரும் ரசிகர்களும் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. அதே போல் அவருங்க பிள்ளைங்க தவப்புதல்வன் சண்முக பாண்டியனும் விஜயபிரபாகரனும் சூப்பராக இருப்பாங்கன்னு தான் நம்மளோட இது இருக்கிறது. சண்முக பாண்டியன் அவர்கள் நடிகருமாகிய இன்று பொங்கல் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அடுத்தடுத்த கட்டத்து வாய்ப்புகள் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போகும் நிலை வந்து கொண்டிருக்கிறது. சண்முக பாண்டியனோட அடுத்த படப்பிடிப்புகள் மிக விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து நம்ம சண்முக பாண்டியனோட சில விஷயங்களை அப்டேட்டுகள் தொடர்ந்து கண்டினியூவாக நம்ம கொடுத்துட்டே தான். குறிப்பாக பட்டி தொட்டியெல்லாம் இன்று கொண்டாடும் தமிழ் திருநாள் பொங்கல் தினத்தன்று சிறப்பாக கொண்டாடுங்கள். தமிழர்கள் திருநாளை என்றும் விட்டுக் கொடுக்காம கேப்டனும் கொண்டாடுவார். நிறைய ரசிகர்களுக்கு நிறைய பொருள்கள் காசுன்னு கொடுப்பார். அதுதான் இன்றைக்கி நினைவில் வருது. இன்று சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் பொங்கல் தினத்தை தன்னோட இல்லத்தில் கொண்டாடிய சிறப்பு